சிவாய நம. கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியை வணங்கி 1/5/2024 தமிழ்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2:29க்கு தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேசராசின்னு சொல்லக்கூடிய மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். மகர ராசிக்கு இந்த ஜாதகருடைய கிரகப்படி 4ஆம் இடத்தில் இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படி 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது இந்த ராசிநாதனை தான் குரு பகவான் 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக இவருடைய ராசியை உடலாதிபதியை குரு பார்வையிடுறதுனால கடந்த ஒரு 5 வருடமாக 7.5 சனியினுடைய பிடியில் அகப்பட்டு அவங்கவங்க வயசுக்கு ஏற்ற போல் படாத பாடுபட்டிருப்பார்கள். மகர ராசிக்காரர்கள் உடல்நிலை பிரச்சனை, மனைவிக்கு முடக்கடி, ஜாதகத்தில் பார்க்கையில் தொழில் ரீதியான வகையில் தடை, எந்த வேலை செஞ்சால் நல்ல பேர் இல்லாத சூழ்நிலை, தப்பே செய்யாமல் தண்டனை இருக்கணுங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். சனி இப்போ பாதத்தில் இருக்கார் இந்த ராசிக்கு. அப்போ இந்த ஜாதகருடைய கிரக நிலைப்படி இந்த சனி பகவானுடைய உக்கரமும் குறையுது. குரு பகவானுடைய அருள் 5ஆம் இடத்துக்கு போயிட்டு இந்த ராசியை பார்க்குறாரு. அதோட 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால பூர்வீக சந்தான விருத்தி, அப்பா சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகள், அப்பாருக்கு வேலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலையில் நல்ல உயர்வு, உடல்நிலையில் முன்னேற்றம், ரொம்ப அலைச்சல் திருச்சலாக வெளிப்பயணம் இருந்தவங்க பக்கத்தில் அருகாமையில் வேலை பணிபுரியக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, சம்பள உயர்வு, அவருக்கு நல்லபடியான வகையில் முன்னேற்றம், அப்பாருக்கு நமக்கும் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் சுமூகமாக வரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த ஜாதகப்படி நடக்கும். 11ஆம் இடத்தையும் இந்த ஜாதகருடைய கிரகத்துக்கு பார்க்கறதுனால பெரிய அண்ணன் அக்கா மூத்த சகோதரர்களுக்கு மங்கல்யம், மூத்த சகோதரர்களுக்கு வெளிநாட்டு பயணம், மூத்த சகோதரர்களுக்கு புத்திரம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், உங்களுக்கு அவங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு பகை பிரச்சனைகள் ஜாதகத்தில் உங்களுக்கு கிரக நிலைப்படி பார்க்கையில் உறவுகளாக சுமூகமாக வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. மற்ற மாதிரி மகர ராசிக்கு சனியினுடைய பாதிப்பு குறைஞ்சி குரு பகவானுடைய அருள் இவர்களுக்கு வீடு மன இடந்தடம், இவர்களுக்கே மாங்கல்யம், இந்த ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக தடையாக இருந்துக்கிட்டு இருந்த மாங்கல்யம், இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, இவங்களுக்கு புத்திர தடையாக இருந்தால் புத்திர பேர், வெளிநாட்டு பயணம், நல்ல வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இந்த ஜாதகருடைய நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக அமையும். ராசிக்கு 2ல் சனி அமர்ந்திருக்கிறதுனால பட்ஜெட்டு போட்டு வரவு செலவு பண்ணிக்கொள்ள வேண்டும். தாம் தும்னு பிரம்மாண்ட செலவு பண்ணக்கூடாது. அப்படி ஏன்னா எவ்வளவு வந்தாலும் அடுத்த நிமிஷமே காலி ஆகிடும். அதனால் யார் நம்ம மனைவி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து பட்ஜெட் பண்ணணும். இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி டெபாசிட்டு பொன்பொருள் நகையில் நம்ம முதலீடு ஆழ்த்தும் பொழுது நமக்கு விரைய செலவு, பணப்பிரச்சனைகள், விரயங்கள் வராமல் பாதிப்பு குறையும். மற்ற மாதிரி இந்த ஜாதகப்படி இவங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி இந்த 40க்குள்ளே இருக்கிறவங்க திருநள்ளாறு வழிபாடும், அந்த தர்பராணீஸ்வரர் அம்பாள், 40க்கு மேலே உள்ளவங்க திருக்கொள்ளிக்காடு தஞ்சாவூர் தாண்டி ராஜமன்னார்குடி, அதை தாண்டி பொங்கு சனீஸ்வரரான திருக்கொள்ளிக்காடு பஞ்சனும் மெல்லடையால் மிருதுபாத நாயகி அக்னீஸ்வரர் ஆலயத்துக்கு வழிபடலாம். 70-60க்கு மேலே உள்ளவங்க குச்சனூர் தேனி மாவட்டத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான், அதேமாரி கும்பகோணத்தில் பொதுவாக எல்லாமே குடும்ப சனி பகவான் திருநாரையூர் அந்த ஆலயத்தில் வணங்கி வருவது நல்லது. இந்த ஜாதகருடைய தன் ராசிநாதனே சனிதானே, அதே போல் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நேரம் கிடைக்கும்போது நெய் தீபம் விட்டு வணங்கி தட்சிணாமூர்த்தியை வணங்கி வரும்போது நன்மையை கொடுக்கும். மற்ற மாதிரி மகரத்துக்கு போன ஆண்டை விட இந்த ஆண்டு நல்ல உயர்வு கொடுக்கும், நல்லா இருப்பாங்க. இது பொதுவான பலன்தான ஒழிய ஒருத்தர் ஜாதகத்தில் பிறந்த ஜாதகப்படி லக்னப்படி தான் நமக்கு மெயினே. ஒரு ஜாதகத்தில் அவர் நேர நட்சத்திரம், அதில் விட நேரம் பிறந்த தேதியை வச்சு லக்னம், அதுக்கு எத்தனாம் அதிபதி திசை நடக்குது, அதுக்குடைய புத்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அந்தரம் நடக்குது, அந்த மாதிரி பலன் வருவதனால நீங்கள் பாதிப்புலாம் இல்லை, பயப்பட வேண்டாம். இது ஒரு கோச்சாரப்படி ஒரு 20-30% அந்த லக்னப்படி பார்க்கையில் தான் 100%. அதனால் சில
இடத்துல பாதகமாக பயப்படுறது மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கிரகங்களே எல்லாமே நன்மை செய்ய தான் இருக்க ஒழிய கெடுதல் செய்வதற்கல்ல. நம்ம தீதும் நன்றும் பிறர் தர வாரா கணியன் பூங்கொன்றனார் சொன்னது போல் நம்ம நடந்து கொள்வது பொறுத்து நமக்கு எதிர்வினையாற்றும். அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். சுபம்.